Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சேம் டைம் உள்ளே வந்து செம சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஸோ நம்ம எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய வகையில் தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் உருளைக்கிழங்கு. ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்க நான் நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லிய வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கொஞ்சம் இதில போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு பைண்டிங்க்காக நான் போடுறேன். பத்தலனா லாஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கலாம் மறுபடியும். இதில கொஞ்சமா நான் சீஸ் வந்து ஆட் பண்றேன் துருவி. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா நல்லாருக்கும் டேஸ்ட்டு. இருந்தா ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில கொஞ்சம் ஒட்டுற மாரி இருந்தா, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த 3 உருளைக்கிழங்குக்கு 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்ட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து கொஞ்சம் கையில ஒட்டுற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இதில நம்ம அதிகமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ, அது மாரி தான் இருக்கும். இருந்தாலும் கையில வந்து கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சுட்டு, நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாரி ஷேப் வேணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப் மாரி கட் பண்ணி எடுக்க போறேன். ஸோ, அதுக்காக நான் இந்த மாரி ரோல் பண்ணிட்டு நான் கட் பண்ண போறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுற மாரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவால்ல. நீங்க எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, கையிலேயே இந்த மாரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வர மாரி. இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாரி இருக்கும். அந்த ஷேப்க்காக தான் நான் இந்த மாரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க இந்த மாரிலாம் வேண்டான்னு அப்படி நெனச்சீங்கன்னா, ஜஸ்ட்டு கையாலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு, சின்ன சின்ன நம்ம வடைக்கெல்லாம் தட்டி எடுப்போம் பார்த்தீங்களா? ரவுண்ட் ஷேப்ல. அந்த மாரி கூட நீங்க ஜஸ்ட்டு தட்டி எடுத்து தனியா வச்சிடலாம். இந்த மாரி குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் தனியா. நெக்ஸ்ட்டு கொஞ்சமா வறுத்த சேமியா எடுத்துக்கங்க. அது என்ன பண்ணுங்கன்னா, கையில இந்த மாரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த சேமியா ஃபுல்லா உங்களுக்கு சின்ன சின்ன பவுடர் ஃபார்ம்ல வரணும். அதுக்கேத்த மாரி நல்லா ஜஸ்ட்டு கையில இந்த மாரி க்ரஷ் பண்ணிக்கிங்க. அப்படி உங்களால கையால சரியா க்ரஷ் பண்ண முடியலன்னா, நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஜஸ்ட் இந்த மாரி பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் ஒரு மிக்சர ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அப்படி இல்லன்னா கோதுமை மாவு, கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, தண்ணி போட்டு இந்த மாரி எந்த லம்ப்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அது ஃபர்ஸ்ட்டு இந்த மிக்சர்ல போட்டு நல்லா ஒரு கோட்டிங் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த சேமியாவ வந்து பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில வந்து ஃபுல்லா கோட் பண்ணிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாரி நீங்க கோட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் வேற மாரி ஆற மாரி இருக்கும். அப்ப கையாலேயே ஜஸ்ட் இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. நான் வந்து இன்னொரு தடவையும் பண்ண போறேன். அதாவது 2 கோட்டிங் நான் குடுக்க போறேன். இந்த மாரி 2 கோட்டிங் குடுக்கும்போது, நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப நல்லா கிரிஸ்பியா சூப்பரா இருக்கும். இதே மாரி எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்ப எல்லாத்தையும் இந்த மாரி கோட்டிங் குடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரீசர்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு வெளிய எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசர்ல ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு நான் வெளிய எடுத்துட்டேன். இப்ப வந்து இந்த எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இதையே நீங்க பல்க்கா ப்ரிப்பேர் பண்ணி அ ஜிப்லாக் கவர் இருக்கு பார்த்தீங்களா? அதில கூட வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். தேவைப்படும்போது எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப இந்த 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு நல்லா ஃப்ரை ஆயி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்ப நம்ம இத வெளிய எடுத்துடலாம்.
இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். வெளிய வந்து நல்லா கிரிஸ்பியாவும், சேம் டைம் உள்ள வந்து செம்ம சாஃப்ட்டாவும் நல்லாருக்கும். இதில நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கிறதால கிட்ஸும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ, நோம்பு டைம்ல, இஃப்தார் டைமுக்கோ ஒரு ஆப்ட்டான ஒரு ஸ்நாக்ஸா இது இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.